நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 88. விழிநீர் மகள். படுக்கையறை வாயிலில் பார்க்கவன், ஓய்விடுங்கள் அரசே என்றான். அவன் விழிகள் மாறிவிட்டிருப்பதை யயாதி கண்டான். வெறும் நோக்கிலேயே நோக்கப்படுபவன் இளைஞனா முதியவனா என்று தெரியுமா? தேவையில்லை என்று எண்ணுகிறேன், களைப்பாக இல்லை என்று யயாதி சொன்னான். பொழுது வீணடிப்பதற்குரியதல்ல என்று தோன்றுகிறது. நாழிகை களத்திலிருந்து இறங்கும் ஒவ்வொரு மணல் பருவும் இழப்பதற்கு அரிய காலத்துளி என நினைக்கிறேன் என்றவன் புன்னகைத்து, இளமையெனும் என் மது என்றான். பார்க்கவனும் உடன் புன்னகைத்து, ஆம், மானுட உடலின் இளமை மிக அரிதானது, நோக்கி இருக்கையிலேயே ஒழிந்து மறைவது. ஆனால் இளைஞர்கள்தான் காலத்தை வீணடிப்பவர்கள், அளவற்றது இளமை என மயங்குபவர்கள். முதுமையிலிருந்து இளமைக்கு மீண்டிருப்பதனால் அதன் அருமையை அறிந்திருக்கிறீர்கள் என்றான். எனக்கு இன்மது கொண்டு வரச் சொல், என் காவிய நூல்கள் உள்ளே இருக்கின்றன அல்லவா? பார்க்கவன், பாணர்களையும் விரலியரையும் வரச் சொல்கிறேன், பரத்தையர் வேண்டுமென்றாலும் ஆணையிடுகிறேன் என்றான். வரச்சொல் என்ற பின் யயாதி பீடத்தில் அமர்ந்தான். பார்க்கவன் தலை வணங்கி வெளியேறினான். அவன் சுவடிகளை படிக்கத் தொடங்கினான். உட்பவரின் ரிதுபர்ணயம் என்னும் அகச்சுவை காவியம். கையில் எடுத்ததுமே சுவடிகளை புரட்டி புரட்டி அதிலிருந்த காம விவரிப்புகளை தேடிச் சென்றான். அந்த நூல் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அத்தகைய நூல்களின் அமைப்பும் சிக்கலும் ஊடுவழிகளும் உள்ளறிந்தவையாக இருந்தன. குருதித்தடம் முகர்ந்து செல்லும் ஊனுண்ணி விலங்கு போல. சௌமியன் என்னும் கந்தர்வன் சரிதை சுசரிதை என்னும் இரு காட்டு தேவதைகளை புணரும் இடத்தை சென்றடைந்தான். முதல் வரியே படபடப்பை ஊட்டியது. எவரோ தன்னை நோக்கும் உணர்வை அடைந்தான். நிமிர்ந்த அறையின் தனிமையை உறுதி செய்த பின் மீண்டும் படித்தான். உடல்கள் இணைவதன் சொற்காட்சி. வெறும் உடல் உயிர் விசையால் நிலையழிந்து விலங்காகி புழுவாகி நெளியும் நுண்மொழிதல். 18 பாடல்களை கடந்ததும் அவன் புரவி கால் தளரலாயிற்று. சலிப்புடன் மேலும் எத்தனை பாடல்கள் என்று நோக்கினான். 60 பாடல்கள் கொண்ட ஒரு பாதம் அது. சோடியை மூடி கட்டி வைத்துவிட்டு சலிப்புடன் எழுந்து சாளரம் வழியாக நோக்கினான். இலைகள் சுடர உச்சி வெயில் இறங்கிய சோலைக்குள் பறவைகளின் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. ஒளிச்சிதறல் வட்டங்களாகி நிழல்கள் கண்ணிகள் என தெரிந்தன. அந்த அமைதியும் அசைவின்மையும் உள்ளத்தை அமையச் செய்ய அவன் சலிப்புற்றான். உள்ளிருந்து ஒரு விசை எழுக விரைக பரந்தலைக என்றது. அச்சுவரை உடைத்து வெளியேற வேண்டும் என. தசைகளெங்கும் தினவென அந்த வேட்கை எழுந்ததும் ஒரு கணம் கூட அறைக்குள் அமர்ந்திருக்க இயலாதென்று தோன்றியது. மது கொண்டு வர இத்தனை நேரமா? என்ன செய்கிறார்கள்? அத்தனை பேரும் நீருக்குள் உடல்கள் என மெல்ல அசைகிறார்கள். கிளைகள் தாளாட்டுகின்றன. உதிரும் இலைகள் மிதந்து இறங்குகின்றன. எங்கும் விரைவென்பதே இல்லை. புறவி ஒன்றில் ஏறி மலைச்சரிவில் பீரிட்டிறங்க வேண்டும். கற்கள் தெரித்து உடன் உருண்டு வர, காற்று கிழிபட்டு இரு காதுகளிலும் ஊளையிட்டு பரந்தலைய. மீண்டும் சுவடியை எடுத்து புரட்டினான். சாரங்கரின் கிரௌஞ்ச சந்தேசம். சுவடிகளை புரட்டி சென்ற போது ஒரு வரியால் நிறுத்தப்பட்டான். புன்னகையில் நீண்டும் பேசுகையில் குவிந்தும் செவ்வுதடுகள் அழகிய மீன்கள் என நீந்தி கொண்டிருக்கின்றன. புன்னகையுடன் விழி சரித்து அவன் அக்காட்சியை நிகழ்கனவில் கண்டான். சுருங்கியும் நீண்டும் செல்லும் செக்கச் சிவந்த மென்மையான மீன். அவன் உடல் தித்திப்படைந்தது. சூழ்ந்திருந்த காற்று தேன் விழுதென மாறியது போல. மீண்டும் ஒரு வரியை படித்தான். உன் எண்ணங்களின் இனிய மதுவில் கால் சிக்கிக் கொண்டன இரு கருவண்டுகள். சிறகடித்து சிறகடித்து தவிக்கின்றன. ஆனால் அந்த ஒப்புமைக்குள் செல்ல முடியவில்லை. மீண்டும் அந்த முதல் ஒப்புமைக்கே சென்றான். அதையன்று பிரிதை அன்று எண்ண முடியாதென்று தோன்றியது. இன்மதுவுடன் சேடியர் வந்தனர். பெண்களின் காலடி ஓசையை தன் செவிகள் தெளிவாக தனித்தறிவதை உணர்ந்தான். நெஞ்சு படபடத்தது. அவர்களின் உருவை ஒரு கணம் முன்னரே உள்ளம் வரைந்து கொண்டது. அவர்களில் ஒருத்தி சற்று பருத்த மூத்த வயதினள் என்றும் இருவர் இளையவர்கள் என்றும் அவன் அகம் நோக்கி கொண்டிருந்த போதே அவர்கள் கதவை திறந்து மது கோப்பைகளும் நுரை சூடிய குடுவையில் மதுவுமாக உள்ளே வந்தனர். அவர்களை ஒரு கணம் நோக்கியதுமே நெஞ்சு படபடக்க அவன் விழிகளை தாழ்த்தி கொண்டான்.
கண்முன் அவர்களின் சிலம்பணிந்த கால்கள் நடமாடின. கோப்பைகள் உரசும் ஒலி, மது தழும்பும் சிரிப்பு, மூச்சொலி, அணிகளின் குலுங்கள், உடைக்கசங்களின் நுண்ணொலி, வியர்வையும் மலரும் சாந்தும் குங்குமமும் நறுஞ்சுண்ணமும் கலந்த மனம். ஏன் என்னால் விழி தூக்கி அவர்களை நோக்க முடியவில்லை? ஏன் உடல் பதறிக்கொண்டிருக்கிறது? நெஞ்சின் ஓசையே காதுகளில் நிறைந்திருந்தது. அரசே, இன்மது பரிமாறலாமா? அவன் நிமிராமல் ஆம் என்றான். அவ்வொலி மேல் எழவில்லை. வேர்வை பூத்த உடல் மேல் சாளரக்காட்டு மின்பட்டு போல வருடிச் சென்றது. அவர்கள் சென்றுவிட்டால் போதும் என விழைந்தான். மது ஊற்றப்படும் ஓசை. ஒருத்தி மெல்லிய குரலில் ஏதோ சொன்னாள். பிரிதொருத்தி சிரித்தாள். மூத்தவள் அதை அடக்கினாள். முதல் இருவரும் குயிலும் குருவியும், இவள் மயில். கோப்பையை வாங்கிய போது அவன் அப்பெண்ணின் விரல்களை நோக்கினான். நிமிர்ந்து அவர்களின் கண்களை கண்டதுமே திடுக்கிட்டு நோக்கு தாழ்த்தி கொண்டான். அவள் சிரிப்பு படர்ந்த குரலில், ஏதேனும் தேவையா என்றாள். இல்லை என்றான். அவர்கள் அவனுக்காக காத்திருக்க அவன் ஒரு மிடற அறிந்துவிட்டு கோப்பையை பீடத்தின் மேல் வைத்தான். இவள் இங்கே நின்று தங்களுக்கு பரிமாறுவாள் என்றாள் மூத்தவள். வேண்டாம் என்று அவன் பதறிய குரலில் சொன்னான். ஏன் என்று அவள் கேட்டாள். இல்லை, வேண்டாம் என்றான். பக்கவாட்டில் எவரோ நின்றிருக்கும் உணர்வு எழ திடுக்கிட்டு நோக்கிய போது அங்கே ஆடியில் அம்மூவரும் தெரிந்தனர். ஒருத்தி மாநிறமான மெல்லிய உடலும் நெலியும் கூந்தல் கரை வகுத்த நீள்முகமும் கனவு தேங்கியவை போன்ற பெரிய விழிகளும் சிறிய மூக்கும் குமிழுதடுகளும் நரம்போடிய மெல்லிய கைகளும் கொண்டவள். இன்னொருத்தி நுரை போன்ற கூந்தலும் உருண்ட முகமும் சிரிப்பு ஒளிரும் சிறிய விழிகளும் பெரிய சிவந்த உதடுகளும் தடித்த கழுத்தும் கொண்டவள். நீல நரம்புகள் படர்ந்த வெண்ணிற தோல், உயரமற்ற உடல். மூத்தவள் அவர்களை விட உயரமானவள். பெரிய கொண்டையும் வலுவான கழுத்தும் திரண்ட தோள்களும் இறுகிய இடைக்கு மேல் பெரிய குவைகளென முளைகளும் உருண்ட பெரிய கைகளும் கொண்டவள். உறுதியான நோக்குள்ள கண்கள், செதுக்கப்பட்டவை போன்ற உதடுகள். அக்குழலை அவள் திட்டால் தொடைவரை அலையிறங்கக்கூடும். இளஞ்செந்நிறமான அவள் கைகளில் நரம்புகளே இல்லை. வளையல்கள் சற்று இறுக்கமாக இருந்தன. வளையல் படிந்த தடம் உருண்ட மணிக்கட்டில் தெரிந்தது. விரல்களில் செம்பாலான நாகமோதிரம் ஒன்றை அணிந்திருந்தாள். அவன் நோக்கை விலக்கி கொண்டான். இல்லை, நீங்கள் செல்லலாம். எனக்கு ஒரு குவளை போதும் என்றான். ஒரு குவளையா என்று அவள் சொன்னாள். ஆம் என்ற பின் அவன் நிமிர்ந்து அவளை நோக்கி, நான் மயங்கி காலத்தை வீணாக்க விழையவில்லை என்றான். அவள் மெல்லச் சிரித்து உதடுகளை மடித்து, ஆம், அது நன்று. மது அருந்துவது அதன் நெகிழ்வை அறிந்து மகிழ்ந்து கொள்வதற்காக. துயில்வதென்றால் மது எதற்கு என்றாள். பின்னர் திரும்பி குவளைகளை எடுத்துச் செல்லும்படி விழிகளால் ஆணையிட்டாள். அவர்கள் அவற்றை எடுத்துக்கொண்டு செல்கையில் முகங்கள் சற்று கூம்பி இருப்பதை பக்கவாட்டு தோற்றத்திலேயே கண்டான். அவர்கள் கதவை மூடியதும் அவள் அவன் அருகே வந்து, நீங்கள் விரும்பியது என்னை, ஆகவே நானே இங்கிருந்தேன் என்றான். அவன் பதறி, யார் சொன்னது என்றான். ஆடியில் உங்கள் நோக்கை கண்டேன். நிலைத்ததும் தேடியதும் என் உடலையே. அவன் இல்லை என்றான். ஆம் என்று சொல்லி அவள் அவன் தோளை தொட்டாள். அவன் உடல் துடிக்கத் தொடங்கியது. இன்று நான் உங்களுடன் இருக்கிறேன். அவன் பேசாமல் இருந்தான். ஆனால் உடல் அனல் கொண்டது. காதுகளும் கண்களும் எரியத் தொடங்கின. அவள் அவன் தலைமேல் கையை வைத்து, நான் இருக்கட்டுமா என்று தாழ்ந்த குரலில் கொஞ்சலாக கேட்டாள். அக்குரல் மாற்றம் அவனை பின்னாலிருந்து உதைக்கப்பட்டது போல திடுக்கிடச் செய்தது. எழுந்து நின்று, வேண்டாம், செல்க என்றான். அவள் ஏன் என்றாள். எழுந்ததுமே அவன் உடலின் அதிர்வுகளும் அடங்கிவிட்டிருந்தன. செல்க செல்க என்று கை நீட்டி சொன்னான். குரல் உடைந்து பிற எவருடையதோ என ஒலித்தது. செல் செல் என்று அவன் உரக்க சொன்னான். அக்குரல் மாற்றத்தால் அவள் திகைத்து, ஆணை என தலை வணங்கி வெளியே சென்றாள். கதவு மூடும் ஒலியில் அவன் இழுத்த கையால் விடப்பட்டவன் போல தளர்ந்தான். திரும்பவும் அமர்ந்து கொண்டு மூச்சிறைத்தபடி கண்களை மூடினான். உடல் எங்கும் குருதி நுரை அழிவதை உணர்ந்தான். மீண்டும் கதவு திறக்கும் ஒலி எழுந்தபோது அவன் உடல் குளிர்ந்திருந்தது. யார் என்றான். அரசே, நான் தான் என்றான் பார்க்கவன். அவன் அருகே வந்து வணங்கி, மாலினியை திருப்பி அனுப்பினீர்கள் என்றாள் என்றான்.
யார் என்றான். இப்போது வந்தவள் சேடி. யயாதி. ஆம், அவள் என்னிடம் என்ற பின், என்னால் இது இயலாது என்றான். ஆம், நான் அதை எண்ணினேன். மற்ற இருவரும் என்னிடம் சொன்னபோதே நீங்கள் இருக்கும் நிலை புரிந்தது. யயாதி சீற்றத்துடன், என்ன நிலை என்றான். முதிரா இளைஞனின் உளநிலை என்று பார்க்கவன் புன்னகைத்தான். காமம் எண்ணங்களிலேயே நிகழ முடியும். உடல் அச்சமும் அருவருப்பும் ஊட்டும் என்றான். யயாதி இல்லை என்ற பின் தயங்கி, ஆம் உண்மை என்றான். முதிரா இளமையின் இடரே எதையும் எதிர்கொள்ள முடியாதென்பதுதான். உடலை எதிர்கொள்ள அஞ்சியே காமத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கிறீர்கள். புகையோவியம் என அது நிலம் தொடாது ஒளி கொண்டு நிற்கிறது. அதை மண்ணுக்கு இழுப்பது உடல் என நினைக்கிறீர்கள் என்றான். வாய்விட்டு சிரித்தபடி, நாளெல்லாம் எண்ணுவது பெண்ணை, ஆனால் பெண் உடல் மேல் வெறுப்பு. அந்த இரு நிலையை கடப்பதன் பெயரே அகவை எய்துதல் என்றான். யயாதி நாணத்துடன் சிரித்து ஆம் என்றான். அச்சிரிப்பினூடாக அவர்கள் அத்தருணத்தின் இறுக்கத்தை கடந்தனர். உங்களிடம் குற்ற உணர்ச்சி ஏதேனும் உள்ளதா என்றான் பார்க்கவன். அதை நானே கேட்டுக்கொண்டேன். இல்லை, உடை களைந்து நீரில் குதித்தவனின் விடுதலையையே உணர்கிறேன் என்றான் யயாதி. பார்க்கவன், ஒருவேளை இனி அது எழக்கூடும், அவ்வாறு எழ வேண்டியதில்லை என்றான். அரசே, மைந்தனுக்கு தந்தை அளிக்கும் கொடைகளில் முதன்மையானது முதுமை அல்லவா? அத்தனை தந்தையரும் கைக்குழவையாக மைந்தர் இருக்கும் நாள் முதல் துளியாக மிடராக அளிப்பது தான் அடைந்த முதுமையைத்தானே என்றான். யயாதி மெல்லிய உளக்கிளர்ச்சியுடன் ஆம் என்றான். அதே போல மைந்தர் தந்தைக்கு அளிக்க வேண்டியதும் இளமையே அல்லவா? தங்கள் இளமையின் மகிழ்வையும் விடுதலையையும் தானே இளஞ்சிறுவர்களாக அவர்கள் தந்தையருக்கு பரிசளிக்கிறார்கள். தந்தையரின் முதுமையை அதனூடாக அவர்கள் தொடர்ந்து விலக்கி கொண்டிருக்கிறார்கள். தந்தையர் முதிர்ந்து உடலோய்ந்து அமைகையில் மைந்தரின் தோளிலும் காலிலும் சொல்லிலும் விழியிலும் உள்ள இளமையைத்தானே துணை கொள்கிறார்கள். ஆம் என்று யயாதி சொன்னான். மீண்டும் மீண்டும் ஒரே சொல்லையே சொல்கிறோம் என உணர்ந்து உண்மை என்றான். உள எழுச்சி தாழாமல் எழுந்து கொண்டு, மெய், நான் இதை எண்ணியதே இல்லை என்றான். அரசே, அத்தந்தையர் இறந்து மூச்சுலகெய்திய பின்னர் மைந்தர் அளிக்கும் உணவும் நீரும் நுண் சொல்லுமே அவர்களை என்றும் அழியா இளமையுடன் விண்ணில் நிறுத்துகிறது என்றான் பார்க்கவன். ஆம் என்றபடி யயாதி அமர்ந்தான். ஆகவே எங்கும் நிகழ்வது இங்கு அதன் முழுமையுடன் அமைந்தது என்றே கொள்க என்ற பின் பார்க்கவன் எழுந்தான். நீங்கள் விழைந்தால் வேட்டைக்கு செல்லலாம். மாலையில் கூத்தர் நிகழ்த்தும் அவை நிகழ்வுகளுக்கு ஒருங்கு செய்துள்ளேன் என்ற பின் தலைவணங்கி வெளியே சென்றான். கதவுக்கு அப்பால் ஓசை கேட்டபோது யயாதி சுவடியை மூடிவிட்டு நிமிர்ந்தான். கதவு மெல்ல திறந்தது. அதனூடாக ஆடை வண்ணம் தெரிந்தது. அதிலேயே அவன் சர்மிஷ்டையை அடையாளம் கண்டான். உள்ளம் கிளற எழுந்து நின்றான். அவள் உள்ளே வந்து விழி திகைத்து நின்று அறியாமல் திரும்பி செல்பவள் போல கதவை பற்றினாள். சர்மிஷ்டை என அவன் அழைத்தான். இளமை மீண்டு விட்டேன். நான் என்றும் விழைந்தது இது. அவள் உதடுகளை மடித்து கவ்வி கண்களில் பதைப்புடன் அவனை நோக்கினாள். என்ன நோக்குகிறாய்? இது என் இளமை உருவம். நீ அதை பலமுறை கனவில் கண்டிருப்பதாக சொல்லி இருக்கிறாய் என்றான். இல்லை, இது புருவின் உருவம் என்று பட்டு கசங்கும் ஒலியில் சர்மிஷ்டை சொன்னாள். அவனுக்கு அது கேட்கவில்லை. மேலும் உளம் பெருக, பார், முதிரா இளமையை அடைந்திருக்கிறேன். என் இளமையை சூடிய போதே உன்னைத்தான் எண்ணினேன். உன்னுடன் இருக்கையில் நான் இளையவனாக இருக்கலாகாதா என ஏங்கி இருக்கிறேன். அவ்வெண்ணத்தால் அத்தனை தருணங்களிலும் குறையுணர்ந்திருக்கிறேன் என்றான். களிப்புடன் நகைத்து, உன்னை அத்தனை அகவை நிலைகளிலும் அடைவேன். எச்சமில்லாது காமத்தை அடைந்து ஒழிந்து எழ வேண்டும் நான் என்றபடி அவளை நோக்கி கை விரித்தபடி சென்றான். அவள், விலகு, அணுகாதே என கூவினாள். முகம் சுளித்து கைகள் உதறிக்கொண்டன. அணுகாதே என்னை என்று உடைந்த உரத்த குரலில் கூச்சலிட்டு கதவுடன் முதுகு ஒட்டி நின்று நடுங்கினாள். முன்வளைந்த தோள்கள் இறுக, கழுத்து தசைகள் இழுபட்டு அதிர, போ, அணுகாதே. ஏன் என்று அவன் நின்றான். நீ என் மைந்தனின் இளமையை சூடி இருக்கிறாய். நீ கொண்டிருப்பது என் மகனை.
அப்போதுதான் அவள் எண்ணுவதை அவன் அறிந்து கொண்டான். தலையை கல் தாக்கியது போல அவ்வுணர்வு அவனை சென்றடைந்தது. இருமுறை உதடுகளை திறந்து மூடினான். பின்னர் சென்று தன் பீடத்தில் அமர்ந்து கொண்டான். அவள், மூடா, அதை கொண்டு நீ எதை அடையப் போகிறாய்? எந்த பெண்ணை? என்றாள். வெறுப்பில் அவள் கண்கள் சுருங்கி உருமும் ஓனாய் என பற்கள் தெரிந்தன. அப்பெண்ணை எந்த வழிகளால் நோக்குவாய்? எந்த உடலால் அடைவாய்? நீ நோக்கியமையால் இந்த உடலை நான் உதற வேண்டும். நோன்பிருந்து இதை உலரச் செய்யாமல் இனி ஆடி நோக்க என்னால் இயலுமா? அவன் கைவீசி போ என்று கூவினான். அவள் மேலும் ஏதோ சொல்ல வாய் எடுத்த பின் கதவை திறந்து வெளியே சென்றாள். கதவு மூடிய ஒலி அவனை அறைந்தது. வேர்வையுடன் நெற்றியை தட்டியபடி அவன் அமர்ந்திருந்தான். அனைத்து திகிரிகளும் மணலில் சிக்கி இறுகி அசைவிழக்க எண்ணங்கள் வெம்மை கொண்டன. பின்னர் விடுபட்டு எழுந்தான். அனைத்தையும் அள்ளி ஒரு மூலையில் குவித்து தன் அகத்தை தூய்மை செய்தான். அப்போது அத்தனை முடிச்சுக்களையும் தனித்தனியாக காண முடிந்தது. ஒவ்வொன்றாக தொட்டு அவிழ்க்க முடிந்தது. ஒவ்வொரு விரிதலும் அவனை எளிதாக்கின. எழுந்த இடைநாழியில் நடந்தபோது அவன் முகம் தெளிவு கொண்டிருந்தது. அவனை நோக்கி வந்த பார்க்கவனிடம், நான் நாளை புலரியில் இங்கிருந்து கிளம்புகிறேன், காட்டுக்கு செல்கிறேன் என்றான். எங்கே என்று பார்க்கவன் கேட்க, என்னை காட்டு எல்லைக்கு கொண்டு சென்று இறக்கி விடுங்கள், போதும் என்று அவன் சொன்னான். இளவேனிலில் மலர் பெருகி வண்ணம் பொலிந்திருந்த காட்டினூடாக யயாதி நடந்தான். பின்னர் அறிந்தான் அந்த காட்டிற்கு அவன் முன்னரும் வந்திருப்பதை. எப்போது என உள்ளம் வியந்தது. நினைவில் அக்காடு எவ்வகையிலும் எஞ்சி இருக்கவில்லை. மேலும் மேலுமென சென்று முதிரா இளமையை கடந்து மீண்டு வந்தான். கனவிலா? ஆனால் அந்நிலத்தை எப்போதேனும் நோக்கி இருக்க வேண்டுமே. அவனால் அதை உணரவே முடியவில்லை. சலித்த பின் அதை அப்படியே உதறிவிட்டு அக்காட்டின் காட்சிகளில் உளம் திளைக்க மேலே நடந்தான். அன்று காலையில்தான் புரு கருக்கிருட்டிலேயே காட்டுக்கு சென்று விட்டிருப்பதை அரண்மனை ஏவலர் உணர்ந்தனர். அவன் சென்ற தடமே எஞ்சி இருக்கவில்லை. நீரில் மீன் என சென்று மறைவதே துறவு என்று அமைச்சர் சொன்னார். அவ்வாறு சென்றவர் மீள்வதில்லை. நாம் அவரை தொடர வேண்டியதில்லை. அவன் பார்க்கவனிடம், ஏன் அவன் சென்றான் என்றான். முதுமை கொண்டவர்கள் காணேக வேண்டும் அல்லவா என்றான் பார்க்கவன். அவள் அவனை நேற்று சந்தித்தாளா என விழி விலக்கி யயாதி கேட்டான். ஆம், அங்கிருந்துதான் உங்கள் அறைக்கு வந்தார்கள் என்றான் பார்க்கவன். யயாதி திகைப்பு கொண்டவன் போல ஏறிட்டு நோக்கிவிட்டு, நான் உடனே கிளம்ப வேண்டும் என்றான். நீங்கள் நம் எல்லைக்குட்பட்ட சுமவனத்திற்கே செல்லலாம் அரசே. உங்கள் உளநிலைக்கு உகந்தது அம்மலர்காடு என்றான் பார்க்கவன். அவனை காட்டின் எல்லையில் இறக்கிவிட்ட பின் பார்க்கவன் விழிகள் நீர்மை மின்ன விடை கொண்டான். நகரம் அகன்றதுமே அவன் விடுதலை கொள்ள தொடங்கியிருந்தான். காட்டில் நடந்ததுமே உடல் விசை கொண்டது. காண்பவை எல்லாம் துலக்கமடைந்தன. அங்கு வரும் வரை ஒவ்வொன்றும் எத்தனை சிடுக்கானவை என்றே உள்ளம் திகைப்பு கொண்டிருந்தது. முந்தைய நாள் இரவில் அவன் துயிலவில்லை. ஒவ்வொன்றாக அணுகி நோக்கி வியந்து விலகி கொண்டிருந்தான். ஆனால் காட்டில் இலை பசுமைக்குள் நிழலொலி நடனத்திற்குள் அறுபடா சேவிடின் சுதியின் மேல் எழுந்த காற்றோசையின் அலைகளுக்குள் மூழ்கிய போது அவையெல்லாம் மிக மிக எளியவை என்று தோன்றின. அங்கிருப்பது சலிப்பு மட்டுமே. அச்சலிப்பை வெல்லும் பொருட்டு உள்ளத்தை கலக்கி அலை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனூடாக அடையும் உணர்வுகளை அக்கணங்களில் உண்மை என நம்பி அதில் திளைக்கிறார்கள். விழிநீரும் குருதியும் புனலும் அனலும் அவை மட்டுமே அவர்களின் நாட்களை பொருள் கொண்டவையாக ஆக்குகின்றன. அவ்விடையின்மையை அடைந்த போது அவ்வாறு அக்காட்டில் சென்றது நினைவில் எழுந்தது. அவன் தந்தையின் வலிமையான கைகளில் சிறு குழவியாக இருந்தான். அப்போது மிதந்து ஒழுகியபடி அக்காட்டை நோக்கி கொண்டு சென்றான். நகுஷனின் தொடுகையை, தாடியின் வருடலை, வியர்வை மனத்தை அவனால் உணர முடிந்தது. அச்சிறு வயதுக்கு பின் அங்கே வந்ததே இல்லை. ஆனால் கனவில் அந்த இடம் அச்சென பதிந்திருக்கிறது. அங்கிருக்கும் அத்தனை கரவுகளையும் சரிவுகளையும் காண முடியும் என தோன்றியது. நீர் தெளிந்து வான் விரிந்த சுனை ஒன்றை நினைவு கூர்ந்தான். உடனே அதற்கு திரும்பும் வழியும் உள்ளத்தில் எழுந்தது. செல்ல செல்ல மேலும் துலங்கியபடி வந்த திசையில் இலைகள் நீர் அலையொளி சூடி நின்றிருப்பதை கண்டான். நீலச்சுனை காலை வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. அதன் சேற்றுக்கதுப்பில் பறவைகளின் காலடிகள் மட்டுமே இருந்தன. நாணல்கள் காற்றில் குழைந்தாடின.
மெல்லிய அலைகளால் சேறு கலைவுறவில்லை. சேற்றில் நீர் வரிகளை கண்டபோது இனிய உணர்வொன்றால் அகம் சிலிர்ப்பு கொண்ட பின் அது ஏன் என சென்று துழாவிய சித்தம் எதையோ தொட்டுவிட அவன் நின்று விட்டான். மென்மையான முலை மேல் எழுந்த தோல் வரிகள். எவர் முலைகள் அவை? மூச்சு திணறியது. தலையை அசைத்து அவ்வெண்ணத்தை விரட்டிய பின் சுனையை அணுகினான். பேற்று வரிகள் படிந்த அடிவயிறு. யார் அது? அங்கு நின்று தன் முகத்தை நீரில் நோக்கியதை நினைவு கூர்ந்தான். தந்தையின் குரல் கரையில் கேட்டுக்கொண்டிருந்தது. கையில் இருந்த மலர் கிளையால் நீர்ப்பரப்பை அடிக்க ஓங்கியவன் தன் விழிகளை தான் சந்தித்து திடுக்கிட்டான். உடல் சிலிர்க்க பின்னால் செல்வது போல ஓர் அசைவெழுந்தது. குளிர் கொண்டது போல உடல் உலுக்கி கொண்டது. விழி விலக்காமல் அவன் நோக்கி கொண்டே இருந்தான். பின்னர் அதை நோக்கி கை சுட்டினான். அது அவனை நோக்கி கை சுட்டியது. அவன் புன்னகை செய்தபோது அதுவும் நாணி சிரித்தது. அவன் குனிந்து நீரை நோக்கினான். இது எவர் முகம்? இளமையின் தயக்கமும் நாணமும் இனிய நகையும் கொண்டது. என் முகம். எண்ணில் நிகழ்ந்து கொண்டே இருப்பது. எண்ணில் வந்தமர்ந்த பறவை அஞ்சு எழுந்து சிறகடித்து செல்வது. அவன் நீரை அள்ளி முகம் கழுவி சிறிது அருந்தினான். திரும்பிய போது பின்னால் அசைவெழுந்தது. திடுக்கிட்டு நோக்க நீருக்குள் இருந்து அவன் பாவை எழுவது போல ஒரு பெண் எழுந்தாள். யார் என்றான் யயாதி. அவள் முகவாயிலிருந்து நீர் உருண்டு சொட்டியது. இளமுலை குவைகளில் வாழை தண்டில் என வழிந்தது. தோள்களில் முத்து சூடி நின்றது. யார் என அவன் மீண்டும் உரக்க கேட்டான். அவள் கை தூக்கி தன் குழலை நீவி நீரை வழித்த பின் இடைநீர் விளிம்பிலிருந்து மேலெழ ஒளி கொண்ட மெல்லுடலுடன் எழுந்து அணுகினாள். யார் நீ என்றான் யயாதி. என் பெயர் அஸ்ருபிந்துமதி என்று அவள் சொன்னாள். மாமலர் 88வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.